என்னை யாரென்று நான் அறிவதற்கு முன்னே உன்னை புரிய வைத்து காதல் ராஜாங்கம் நடத்தியவள் நீ. காதலை கற்றுக் கொடுத்துவிட்டு காணாமல் போய்விட்டாய். என் வாழ்க்கையின் பக்கங்கள் மீண்டும் கருப்பு வெள்ளையாய். என் கண்ணீரை துடைத்த உன் விரல்களுக்கு என் கண்ணீர் சொல்லிக் கொள்வது என்னை கை கழுவி விடாதே என்று. அப்புறம் சு அப்படியே நின்னா என்ன அர்த்தம்? கவிதை எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஏதோ கவிதை சொல்றேன் கத்திரிக்காய் சொல்றேன்னு அட்டகாசம் பண்ணாத. உன் கவிதைக்கு இந்த லெட்டர் எவ்வளவோ மேலு. போ உள்ள இருக்கிற ஆசைகள் தான் வெளியில வரும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நடிக்கிறேன்னு பாப்போம். கூடிய சீக்கிரம் நீயே வந்து ஒரு லவ் சொல்லுவ பாரு. கண்டிப்பா சொல்லுவ. அதுவும் கனவுல தான் நடக்கும். பாக்கலாம் பாக்கலாம். ஏய் சுவேதா, சுவேதா, அடியே நான்தே வா வா. என்ன? வா. ஐயோ அம்மா. வாடி. இரு வர. வா. வாடி 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 வாடி. ஏண்டி விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னமோ ஆறு கோட்டா விட்டு தூங்கிட்டு இருக்க? ஒரு பயம், ஒரு கிளுகிழுப்பு, ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்க வேணாமா? ஐயோ பாட்டி, சொன்னா தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துருச்சு. நான் என்ன பண்ண? ரொம்ப விவரமா தான் இருக்கீங்கடி. என்ன எதுக்கு பாட்டி எழுப்புனீங்க? அப்படி கேளு. இப்ப பாரு உனக்கு நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி. என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. இந்த தாலிய கட்டிக்கிட்டு அந்த அர்ஜுன் கூட 10 பிள்ளைய பெத்திக்கிட்டு சந்தோஷமா வாழு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சரி சரி சரி, இத காட்டத்தான் நான் உன்னை எழுப்பினேன். நீ போ, யாராவது வந்துட போறாங்க. நீ கிளம்பு. அப்புறம் காலையில எதையாவது சொல்லி அந்த அர்ஜுனை கோவிலுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. பாட்டி, இது வரைக்கும் எனக்கு பயமே இல்ல. ஆனா இப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அர்ஜுன் மாமாவை நான் கூப்பிட்டா வருவாரா? என்னது வருவாராவா? ஏண்டி இதெல்லாம் தாலி வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும். இப்ப வந்து பயம்னு சொன்ன கொமட்லயே குத்துவேன். அது இல்ல பாட்டி. இத பாரு சுவேதா, நான் என் வாழ்க்கையில பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தெரிஞ்சா அந்த அர்ஜுன் வீட்லயும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, உங்க வீட்லயும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் நான் அனாதையா ஊர் ஊரா தெரு தெருவா சுத்த வேண்டியதுதான். இந்த கஷ்டம் எல்லாம் யாருக்காக? யாருக்காக? அடியே, ஐயோ எல்லாம் உனக்காக தாண்டி. நீ நல்லா இருக்கணும், உன் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா இருக்கணும் தாண்டி. இவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் எடுக்கிறேன். அடியே, ஏதாவது ஏடா கூடமா செஞ்சு கவுத்து விட்டுறாத. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஓகே பாட்டி, ஓகே பாட்டி, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அர்ஜுன் மாமாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என் வயித்துல பால வாத்த. இப்ப நீ போய் பேசாம படுத்துக்க. இத பாரு, யாராவது பாத்திர போறாங்க. நீ போய் நல்லா தூங்குற மாதிரி இரு. ஆனா அலர்ட்டா இருக்கணும். என்ன? சரிங்க பாட்டி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆனா கல்யாணம். பயந்துட்டு கூப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? அது இருக்கட்டும் பாட்டி. ஸ்வேதா என்ன சொல்லிட்டு போறா? அவ என்ன சொல்ல போறா? நாளைக்கு அவ காட்டுல மழை பெய்ய போகுதுடா. அப்படியே கல்யாண கனவுல இருக்கா. பாட்டி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் திட்டப்படி அசத்திரு. ஸ்வேதாவும் அர்ஜுனும் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருந்து யாருமே கோயில் பக்கம் வரவிடாம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. வீரா, நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நாள். இந்த மாதிரி சுவாரஸ்யமா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு.
அர்ஜுனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நாளைக்கு நடக்க போகுது. நீ அன்பு செல்வி கழுத்துல மாலைய போட போற. இந்த வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. பாட்டி, இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சது, உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும்டா. முதல்ல இந்த விஷயம் நல்லபடியா முடியட்டும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பெரிய வீட்டுக்கு ஜக்கம்மா பெரிய வாக்கா சொல்றா, பெரிய வாக்கா சொல்றா. வீட்ல உள்ளவங்க தவறாம கேட்கணும், தவறாம கேட்கணும். இருடா இருடா இருடா, அவன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு கேப்போம். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கட்டி வச்ச பசு ஒண்ணு காணாம போக போகுது, காணாம போக போகுது. என்ன பேசுறான்? காலம் கலிகாலம் கலங்க வர போகுது, கலங்க வர போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஆத்தி, நல்லதுக்கு ஆபத்து, கெட்டதுக்கு சம்பத்து. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நியாயம் ஜெயிக்குமா, அநியாயம் ஜெயிக்குமா? அந்த ஜக்கம்மாவை கூப்பிட்டு கேட்டா நல்ல வழி சொல்லுவா, நல்ல வழி சொல்லுவா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. பாட்டி, அவன் என்ன சொல்றான்? பசு காணாம போகுமா? அர்ஜுன் தொழுவத்துல தானே இருக்கான். ஐயோ, அறிவாளி அறிவாளி அறிவாளி. அவன் இப்ப சொன்னது பசுவை இல்ல, பொண்ண. ஓ, நம்ம திட்டத்தை தான் புட்டு 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 வச்சுட்டு போறான். அப்படியா? ஷூ, நல்ல வேளை யாரும் முழிச்சிருந்து கேக்கல. கேட்டிருந்தா உஷாராயிருப்பாங்க. சரி சரி சரி, நீ செவனேன்னு போய் தூங்கு. சரி பாட்டி. போ போ போ. என்ன இது? ஸ்வேதாக்கு நிச்சயம் பண்ற நேரத்துல இப்படி ஒரு குறி சொல்லிட்டு போறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அம்மா தாயே கருமாறி, நீதான் துணை இருக்கணும். என்னமா இருக்கும்? பாட்டி, ஆ? என்ன அன்பு யோசிக்கிறா? இருடா, நானும் ஒரு மாதிரிதான் இருக்கேன். இரு. சரி, சரி. அன்பு, என்னம்மா யோசனையா இருக்க? அப்பா, நேத்து ராத்திரி ஒரு சம்பவம் நடந்ததே, அத கேட்டு நான் குழம்பி போயிருக்கேன்பா. அப்படி என்னம்மா கேட்ட? ஆஹா, இப்ப எதுக்கு இவன் நம்ம பக்கம் திரும்புறா? அப்பா, நேத்து ராத்திரி ஒரு குடுகுடுப்புக்காரன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து குறி சொன்னாரு. அத நீங்க யாராவது கேட்டீங்களா? அன்பு, நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தாரா? ஆ, பொதுவா சாமி கூட வர அந்த கோடாங்கி சொல்ற குறியெல்லாம் அப்படியே பழிக்கணும் சொல்லுவாங்க. ஆமாமா, அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அப்படி என்னடி குறி சொன்னாரு? நீ என்ன கேட்ட? அம்மா, கட்டின பசு ஒண்ணு காணாம போகுதுன்னு ஏதேதோ சொன்னாருமா. அத நீங்க யாராவது சரியா கேட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். அதுதான் அன்பு, அத நானும் கேட்டேன். இந்த வீட்ல சுபகாரியம் நடக்க போகுது, கட்டின பசு ஒண்ணு அடுத்த வீட்டுக்கு போக போகுதுன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? டேய் சொல்லண்டா. ஆமா அன்பு, அப்படி சொல்லிதான் நானும் கேட்டேன். ஆக்சுவலா அந்த குடுகுடுப்பக்காரன் தப்பா சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க பாட்டி? பின்ன நம்ம வீட்ல என்ன ஒரு சுபகாரியமா நடக்க போகுது? 2 சுபகாரியம் நடக்க போகுது. 2 பேரு அடுத்த வீட்டுக்கு மருமகளா போக போறீங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? இப்பதான் பாட்டி எனக்கு உயிரே வந்தது. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதான் அன்பு செல்வி கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதத்தான் குடுகுடுப்பக்காரன் இப்படி சொல்லிருக்கான். அதையே இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்றீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இத பாருங்கம்மா, இது பெரிய தப்பு. ஐயையையோ. இப்படி ஒரு கல்யாணத்தை இந்த கோயில்ல வச்சு பண்ண நான் சம்மதிக்க மாட்டேன். ஐயரே, இதெல்லாம் அட்வான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். இப்ப வந்து முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப வெறும் கல்யாணம் தான் சொன்னேன், இப்ப திருட்டு கல்யாணம்னு சொல்றேன். ஆ? ஆ, இது மட்டும் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா போலீஸ்காரங்க என் பெண்ணை நிமித்திருவாள். ஐயையையே. அப்பப்பா சாமி, நீங்க பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கலையே. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போற நாங்களே தைரியமா இருக்கோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? சொன்னா கேளுங்கம்மா, அட்வான்ஸ் வேணா திருப்பி தந்துடுறேன், வேற இடம் பாத்துக்கோங்க. ஐயரே ஐயரே, இந்த மடம் இல்லன்னா சந்த மடம். நம்ம ஊர்ல என்ன கோவிலுக்கா பஞ்சம்? இல்ல ஐயருங்களுக்கு தான் பஞ்சமா?
ஏதோ பார்த்தா பாவமா இருக்கீரே, 4 காசு சம்பாதிச்சுட்டு போவீங்களேன்னு பார்த்தேன். காசு முக்கியம்தாம்மா, ஆனா அதுக்காக ரிஸ்க் எடுக்க முடியாது. ஐயய்ய, என்னையா பெரிய ரிஸ்க்? நாளைக்கே போலீஸ் வந்து விசாரிச்சா, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது, மாலை மட்டும்தான் தெரியும், அதுக்குள்ள தாலி வச்சதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுங்க. என்னம்மா குழப்பறேல்? ஒரு குழப்பமும் இல்ல ஐயரே. உங்களை கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு இன்னும் 50,000 ரூபாய் சேர்த்து தரேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிருங்கோ. நீங்கள் விடமாட்டேல் போல இருக்க. எதுக்கு விடணும்? இல்ல எதுக்கு விடணும்னு கேக்குறேன். இந்த ஊர்ல எவனாவது கல்யாணம் பண்ணி வைக்க இவ்ளோ பணம் கொடுத்திருக்கானா? ஒரே கல்யாணம், ஓஹோன்னு வாழ்க்கை. வரலட்சுமிய வேண்டான்னு சொல்றேளே. வர்ற மகாலட்சுமிய வேண்டான்னு சொல்லாம புடிங்கோ. அது தாத்தா, பேப்பர் படிச்சது போதும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா, நல்லா இருமா, நல்லா இருமா. மகராசியா இருமா. என்ன ஸ்வேதா, நல்ல புள்ள மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்க? பெரியம்மா, கிண்டல் பண்ணாதீங்க. வாங்க. எங்க கூட்டிட்டு போற? சொல்றேன். அதெல்லாம் பாத்துக்கலாம் கணேசா. பெரியப்பா, எழுந்துறீங்க. என்னம்மா? எழுந்துறீங்க, எழுந்துறீங்க, என்னடா? எழுந்துறீங்க சொல்றேன். பெரியம்மா கூட ஒன்னா நில்லுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பெரியப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். சின்ன புள்ள கேக்குறாள்லங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா வயசா இருமா. மகராசியா இரு. அப்பா வாங்க, வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க, நல்லா இரு. அம்மா, என்ன இது? வெளிய ஏதாவது மேக கூட்டம் இருக்கா? இல்ல மழை ஏதாவது வரப்போதா என்ன? அப்படி எதுவும் இல்லையே, ஏண்டி கேக்குற? இல்ல, இவ திடீர்னு நல்ல பிள்ளையாயிட்டா, கோயிலுக்கு எல்லாம் வர போறேன்னு சொல்றா, கால்ல விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறா, அதான் கேட்டேன். அக்கா, ஏன் ஆசீர்வாதம் வாங்க கூடாதா? யார் சொன்னா வாங்க கூடாதுன்னு? அதெல்லாம் நல்லா வாங்கலாம். இல்ல இந்த பழக்கம் எல்லாம் எப்படி திடீர்னு வந்ததுன்னு தான் கேக்குறேன். அம்மா, பாருமா, கிண்டல் பண்றா. சரி, என்ன திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்ட? எல்லாம் உனக்காக தான்க்கா. என்னது, எனக்காகவா? ஆமாங்கா, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக நான் சாமி கிட்ட வேண்ட போறேன். ஓ, என் ரூட் கிளியர் ஆனாதான் உன் ரூட் கிளியர் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டியா? அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு அடுத்து எனக்கு எல்லாமே நீ தானக்கா. நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்கலாம். அக்கா, நீ என் கூடவே வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்க்கா. ஸ்வேதா, நீ இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கேன்னு நினைச்ச. ஆனா இனிமே எனக்கு அந்த கவலையே இல்ல. சரி, கோயிலுக்கு போறேன்னு சொல்ற, தலையில பூ இல்லாமையா போவ? இரு, நானே உனக்கு பூவும் போட்டு வச்சு விடுறேன். இரு, திரும்ப. இவளுக்கு தான் ஆப்பு வைக்க போறான்னு தெரியாமலே மளிகை பூ வைக்கிறா. இப்பதான் அம்சமா இருக்க. ஒரு நிமிஷம். ஐயோ, 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 அக்கா லேட் ஆகுதுக்கா. இரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போகணும். ஐயோ, ஏய், போறது சாமி கும்பிட, அதுக்கு எதுக்கு முகூர்த்தத்துக்குள்ள போகணும்? நீ என்ன கல்யாணத்துக்கா போற? ஐயோ, இல்லக்கா, சீக்கிரமா போகணும், இல்லனா கூட்டம் வந்துரும். ஓ, அப்படி சொல்றியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ கோயிலுக்கு போயிட்டு குங்குமம் வச்சுக்கோ. சரிக்கா. ஸ்வேதா, என் கல்யாணத்துக்கு வேண்டுற மாதிரியே உன் கல்யாணமும் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கோ. நிச்சயமாக்கா. சரி, நான் வரேன். அர்ஜுன் மாமா, என்ன கோயில டிராப் பண்றீங்களா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அர்ஜுன் மாமா,
இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வேணா வீரா சார கூட்டிட்டு போயேன். நான் என்ன வேலைக்காரனாடா? என்ன வேலை வாங்குற? கோயில்ல இன்னைக்கு உனக்கு கல்யாணம், நீ தான் போகணும். ஸ்வேதா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? இவனையே கூட்டிட்டு போ. கோயிலுக்கு போயிட்டு வந்து மத்த வேலையை பாரு. அர்ஜுன் மாமா வாங்க. சரி வா போலாம். அர்ஜுன், இந்த ஷர்ட்டோடவா கோயிலுக்கு வர போறீங்க? போய் நல்ல ஷர்ட்டா போட்டுட்டு வாங்க. ஏன் நல்ல சட்டை? இது நல்லா தானே இருக்கு. அம்மா, நான் என்ன கல்யாணத்துக்கா போறேன், உன்னை டிராப் பண்ண தானே வரேன். அதுக்காக இப்படி அழுக்கு சட்டையோட வருவீங்களா? போங்க, போய் வேற ஷர்ட் போட்டுட்டு வாங்க. சரி வரேன், இரு. ம். போலாமா? ம், இது ஓகே. ம். அக்கா பாய். ஏறு. ம். ஸ்வேதா, என்ன இந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? இஷ்டம் இல்லாம வந்தா இப்படிதான். காரு கூட ஸ்டார்ட் ஆகாது. ஏன் இஷ்டத்துக்கும் கார் ஸ்டார்ட் ஆகாததுக்கும் என்னமா சம்பந்தம்? பாரு, இப்ப கூட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீ ஒண்ணு பண்றியா? ஆட்டோல போயிடு. என்ன இது, காரு கூட இப்படி சதி பண்ணுது? மாமா, மனசுக்குள்ள வெறுப்பாகாம போனா போது, சின்ன பொண்ணு, அவ ஆசைப்படியே நடந்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். வேணும்னா கடைசியா ஒரு முறை ட்ரை பண்றேன். அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா கிளம்பி போயிடணும். ஓகேவா? ம். கடவுளே, இப்படியாவது ஸ்டார்ட் ஆயிடணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, நான் சொன்னல பாத்தீங்களா, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன், ஸ்வேதா, அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெத்தலை பாக்க மாத்த வருவாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வந்துருங்க. ஓகேக்கா. பாய். மாமா, இந்த கண்ணாமூச்சி ஆட்டெல்லாம் இன்னையோட முடிஞ்சிரும். அப்புறம் நீங்க என்னோட சொந்தமாயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது மாமா. ஸ்வேதா, மாமா, நீ ரொம்ப மாறிட்ட. எதை வச்சு மாமா அப்படி சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு மாதிரி விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருப்ப. இப்ப திடீர்னு பொறுப்பு வந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்க. அதுவும் அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க போறேன்னு சொன்ன பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்குவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டீங்களே? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அதுக்கப்புறம் திட்டுறதா வேணாமான்னு பாப்போம். மாமா, இப்ப கோயிலுக்கு போறது அக்கா கல்யாணம் நல்லா நடக்கணும்ன்றதுக்காக கிடையாது. ஏய், என்னது? என்ன சொல்ற நீ? வீட்டுல அப்படிதானே சொன்ன. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? மாமா, ஏன் காரை நிப்பாட்டிட்டீங்க? நிஜமாவே நம்ம கோயிலுக்கு தான் போறோம். ஆனா வேற விஷயம் சொல்ல போனா, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப தப்பு ஸ்வேதா. சரி, அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்பவே உடம்புக்கு முடியாம இருக்கா. அவளுக்காக வேண்டிக்க யாருமே இல்ல. அவளுக்கு ஒரு சின்ன பரிகாரம் பண்றதுக்காக கோயிலுக்கு போறோம். சரி, ஓகே. வீட்ல கல்யாணம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல பரிகாரம் கிரிகாரம்னா நிச்சயம் சம்மதிக்கவே மாட்டாங்க. அதான் வீட்ல சொல்லல, பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லிருக்கேன். அவங்கதான் கோயில்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா சீக்கிரம் பரிகாரத்தை முடிச்சிடலாம். சரி, ஓகே. ஏதோ ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஃப்ரெண்டுக்காக வரேன். சரியா?
சரிங்க மாமா. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா பாட்டிக்கு 100 ஆயுசு. பாருங்க அவங்கதான் கால் பண்றாங்க. பேசு. ஹலோ பாட்டி. என்னடி இன்னும் காணுமே, நான் பதறிட்டு இருக்கேன். நீ சாவகாசமா ஹலோ பாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் இப்ப நீ எங்க இருக்க? இங்க வருவியா மாட்டியா? என்ன பாட்டி அப்படி சொல்லிட்டீங்க? அர்ஜுன் மாமாட்ட விஷயத்த சொல்லி சம்மதிக்க வச்சு அவரை கூட்டிட்டு வரேன். இப்ப நாங்க 2 பேரும் தான் கார்ல வந்துகிட்டு இருக்கோம். ஆ. மாமாட்ட ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன். பரவாயில்லையே, வலையாள் தான், தேறிட்டேன். சரி பாட்டி, நான் போனை வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவோம். சரி சரி சரி. இந்த ஏற்பாடு முடிஞ்சிருச்சுன்னா இந்த வீட்ல நம்மள அசைச்சிக்கவே முடியாது. சொல்லுடி. எங்கடி இருக்க? இப்போ நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன சொல்ற? வர வேண்டிய இடத்துக்கா? அதான் கோவிலுக்கு தானே வர சொன்னேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரி சரி, உள்ள போ. பாட்டி இருப்பாங்க பாரு. சரிடி. சாரி ஸ்வேதா, உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல.